வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு. இப்ப நான் சொல்ல போற 3 தீபங்கள்ல ஏதாவது ஒரு தீபத்தை மட்டுமாவது இந்த வளர்பிறை பஞ்சமி திதி வரக்கூடிய நாள்ல நீங்க ஏத்தி வச்சு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும் போது உங்க வீட்ல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேரும். பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த 3 வகையான தீபங்களை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இது என்ன தீபம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்னைக்கு வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வளர்பிறை பஞ்சமி திதி ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5:48 நமக்கு ஆரம்பமாகுது. மறுநாள் ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நமக்கு இந்த பஞ்சமி திதி இருக்கு. நம்ம வாராகி அம்மாவுக்கு நிறைய பேரு இரவு நேர வழிபாடு தான் செய்வீங்க. இரவு நேர வழிபாடு தான் நம்ம வாராகி அம்மாவுக்கு உகந்தது. அந்த வகையில பார்க்கும்போது இந்த வளர்பிறை பஞ்சமி திதிக்கான இரவு நேர வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யறவங்க ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள வழிபாடுகளை செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலையில 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல கூட நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யலாம். இத பத்தின தெளிவான பதிவை ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல நமக்கு பணவரவை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வீட்ல எளிமையா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் தான் அது. அந்த தாந்திரிக பரிகாரத்தை பத்தியும் நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பதிவை நாம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோல 3 வகையான தீபங்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்யக்கூடாது. பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா செய்ய வேண்டாம். அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட நீங்க செய்ய வேண்டாம். பொதுவா பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறவங்க அசைவத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. தெரியாம அசைவம் சாப்பிட்டேன் நான் செய்யலாமான்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம வாராகி அம்மாவுக்கு உடல் சுத்தம் மன சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையான பக்தியோட முழு நம்பிக்கையோட நம்ம வாராகி அம்மாவை நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வாராகி அம்மா மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்குவாங்க. அந்த வகையில பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய தீப வழிபாடுகள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட 3 நேரங்கள்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம்ல இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க. எப்பயுமே பஞ்சமி திதினா நம்ம வாராகி அம்மாவுக்கு 5 முக தீபம் தான் உகந்தது. அந்த வகையில 5 முக அகல் விளக்க ஏத்தி வைக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா 5 அகல் தீபங்களை ஏத்தி வைக்கிறவங்க அந்த 5 தீபங்களோட சேர்த்து இப்ப நான் சொல்ல போற 3 தீபத்துல ஏதாவது ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கலாம். ஒரு சிலர் என்னால இத்தனை தீபம் எல்லாம் ஏத்த முடியாது, 5 முக தீபம் மட்டும் ஏத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஏத்தலாம். அதே மாதிரி 5 முக தீபம் இல்லாம இப்ப நான் சொல்ல போற தீபங்கள்ல ஏதாவது ஒன்ன மட்டும் ஏத்தலாமான்னு கேட்டீங்கன்னா இதுவுமே செய்யலாம். உங்க விருப்பம் தான். முழு விருப்பத்தோட மன திருப்தியோட நம்பிக்கையோட எந்த ஒரு வழிபாடையும் நீங்க செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை மேம்படும். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற முதல் தீபம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு தீபம் தான். இந்த கல்லுப்பு தீபத்தை குறிப்பா வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யறவங்க, அதுவும் சுக்கிரஹோரை நேரத்துல நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள நீங்க ஏத்தி வைக்கும் போது நம்ம வாராகி அம்மாவோட பரிபூரணமான அருள் மட்டும் இல்லாம சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைக்கும். கல்லுப்பு தீபம் எப்படி ஏத்தணும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் இப்ப சொல்றேன்.
ஒரு பெரிய அகல் விளக்கையோ அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய தட்டையோ எடுத்துக்கோங்க. பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய எச்சில் படாத தட்டு இல்லைன்னா அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு இத சுத்தம் பண்ணிட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. இந்த தட்டுல அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு நிறைய கல்லுப்ப பரப்பி வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்புக்கு மேல ஒரு அகல் விளக்க வச்சு இந்த அகல் விளக்குல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த அகல் விளக்குக்குள்ள கொஞ்சமா பச்சரிசியும் மஞ்சள் தூளையும் கலந்து போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பச்சரிசியில ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை கலந்து அக்ஷதையா ரெடி பண்ணிட்டு இந்த அகல் விளக்குல நீங்க போட்டுக்கோங்க. அடுத்ததா இதுக்கும் மேல இன்னொரு அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. இப்ப நாம ஒரு பெரிய அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா தட்டு வச்சிருப்போம். இந்த தட்டுக்கு மேல கல்லுப்ப பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு அகல் விளக்க வச்சு இந்த அகல் விளக்குல அக்ஷதை போட்டுட்டு அதுக்கும் மேல ஒரு அகல் விளக்க வச்சு இதுல நீங்க தீபத்தை ஏத்தி வைங்க. இப்ப நான் சொல்ற 3 தீபங்களும் ஒன்னு கிழக்கு பார்த்து அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி எரியற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தீபங்கள் எல்லாம் 1 மணி நேரம் எரிஞ்சா கூட போதும். இந்த தீபங்கள் தானா மலையேறதுக்கு முன்னாடி நீங்களே குளிர வச்சிருங்க. அதாவது எண்ணெய் தீந்து போறதுக்கு முன்னாடி அந்த திரி எரியறதுக்கு முன்னாடி நீங்களே குளிர வச்சிருங்க. சரி, இப்படி தீபம் ஏத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த கல்லுப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மறுநாள் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில இந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சிட்டு உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்ல நீங்க ஊத்தி விட்டுருங்க. அதே மாதிரி அந்த அகல் விளக்குல நாம வச்சிருந்த அக்ஷதைய காக்கை குருவிகளுக்கு உணவா நீங்க வச்சிருங்க. இந்த அகல் விளக்க மற்ற வழிபாடுகளுக்கு நீங்க சுத்தம் பண்ணிட்டு தாராளமா பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா 2வது நான் சொல்ல போற தீபம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜவ்வாது தீபம். இதுக்கு நமக்கு ஜவ்வாது தேவைப்படும். இந்த ஜவ்வாது நாட்டு மருந்து கடைகள்லயும் உங்களுக்கு ஆன்லைன்லயுமே கிடைக்குது. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த தட்டை நல்லா சுத்தம் பண்ணிட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. இந்த தட்டுக்கு மேல ஒரு வெற்றிலைய வச்சுக்கோங்க. வெற்றிலைய மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அலசிட்டு ஈரமில்லாம தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வழிபாடுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வெற்றிலையிலையும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. இந்த வெற்றிலைக்கு மேல அகல் விளக்க வச்சு இந்த அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு உங்களால முடியும்னா இந்த தீபத்துல நெய் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லா நெய் விளக்கு ஏத்த முடியாதவங்க கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சம் நெய்யையும் சேர்த்து இந்த அகல் விளக்குல விட்டுட்டு இதுல பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. எப்பயுமே நாம நெய் விளக்கு ஏத்தும் போது நெய்ய உருக்கிட்டு தான் அகல் விளக்குல சேர்த்துக்கணும். அப்படியே கட்டியா நெய்ய அகல் விளக்குல சேர்க்க கூடாது. சரி, இப்போ இந்த எண்ணெயில அதாவது அகல் விளக்குல நெய்யும் நல்லெண்ணெயும் நாம ஊத்தி கலந்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க ஜவ்வாத கலந்துக்கோங்க. இதுதான் ஜவ்வாது தீபம். இந்த தீபமும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி ஏத்தி வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். இந்த தீபத்தோட திரி எரியறதுக்கு முன்னாடி எண்ணெய் தீர்ந்து போகக்கூடிய சமயத்துல இந்த தீபத்தையும் நீங்க குளிர வச்சிருங்க. அடுத்ததா 3வதா நான் சொல்ல போற தீபம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம்னே சொல்லலாம். பஞ்சகவ்ய விளக்க பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பஞ்சகவ்ய விளக்க பத்தி உங்கள நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த பஞ்சகவ்ய விளக்க எப்படி ஏத்தி வைக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பஞ்சகவ்ய விளக்கு நாட்டு மருந்து கடைகள்லயும் பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடைகள்லயும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன்லயுமே கிடைக்குது. இத வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்ல ஹோமம் செஞ்சதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை ஓட ஓட இந்த பஞ்சகவ்ய விளக்கு விரட்டும்னே சொல்லலாம். நல்ல நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த பஞ்சகவ்ய விளக்குக்கு எல்லா தெய்வங்களுமே வசியமாவாங்க. பசுமாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய 5 வகையான பொருட்களை வச்சுதான் இந்த பஞ்சகவ்ய விளக்க செய்யறாங்க. சரி, இப்போ பஞ்சகவ்ய விளக்க வாங்கிக்கிட்டு இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறையில ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய எச்சில் படாத தட்டா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த தட்டுக்கு மேல ஒரு அகல் விளக்க வச்சு இதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த அகல் விளக்குக்கு மேல நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய பஞ்சகவ்ய விளக்க வச்சு இந்த பஞ்சகவ்ய விளக்குலையும் நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கு திரியோட சேர்த்து விளக்கும் உங்களுக்கு எரியும்.
இந்த விளக்கு முழுசா எரிஞ்சு முடியட்டும். நீங்க இந்த பஞ்சகவ்ய விளக்க குளிர வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. திரியோட சேர்த்து அந்த விளக்குமே எரியறதுக்கு விட்டுருங்க. இப்படி எரிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சாம்பலை சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தனியா ஒரு டப்பால நீங்க போட்டு வச்சுக்கோங்க. டெய்லியும் நெத்தியில நீங்க வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் இத பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு ஏற்றி வைக்க வேண்டிய 3 சக்தி வாய்ந்த தீபங்களை பத்தி சொல்லியிருக்கேன். இதுல உங்களால எந்த தீபத்தை ஏத்தி வைக்க முடியுமோ அத நம்பிக்கையோட ஏத்தி வைங்க. நிச்சயமா நீங்க கேட்ட வரத்தை நம்ம வாராகியமா வாரி வழங்குவாங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.